விடயம் தையிட்டி விகார சம்பந்தமாக ஏற்கனவே கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. கலந்துரையாடலில் அதனுடைய விவரங்கள் எங்களால் மாவட்ட அரசாங்க அதிபராலையும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரையும் இந்த காணியினுடைய காணி உறுதிகள் அந்த அந்த பௌத்த சாசன அமைச்சுக்கு என்ன அடிப்படையில் வந்து அந்த காணியை பரிசீலிக்கிறதுக்கான அந்த அதிகாரம் போயிருக்கிறது அரசாங்க அதிபர் அவர்களே? அரசாங்க அதிபர் என்னென்னு சொல்லிச்சுன்னா அந்த தையிட்டி விகார தொடர்பாக வந்து என்ன முடிவு? அவர்கள் உறுதிகளுடைய அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகளுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக அதனுடைய பிரதிகள் எங்கள்கிட்ட கோரியிருந்தார்கள். அந்த மாதிரி விஷயங்களை பேசுகின்ற போது நீங்க அதுக்கு ப்ரொபோசல் தாங்க நாங்கள் சொல்றோம். அது ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வந்து இது ஒரு கொதிக்கிற பிரச்சனையா இருக்கிற பொழுது வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீர்கள் என்றதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. சரி, இது பிரதானமானது. மெம்பரையில் நாங்கள் மாத்திரக்குரிய நடவடிக்கை செய்கிறோம். அதோட அதில் இருக்கிற பிள்ளைகளை ரீஹாபிலிட்டேஷன் திருத்தி அமைக்கிறக்கூடிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்குது. வெகு விரைவில் டெண்டை க்ளோஸ் பண்ணி இருக்குது. மெம்பரை நீங்க குறிகட்டுவாருக்கு இருந்து நயினாதீவுக்கு வேற இல்லாம ஒரு நிரந்தரமான தீர்வாக அது யாழ்ப்பாணத்துக்கு வர தண்ணியா அங்கேயே அனுப்புங்க. அதுக்கான தீர்மானம் சாத்தியப்பாட கதையுங்க. திரும்ப திரும்ப அந்த விலை கூடின அந்த அந்த அதை செய்து கொண்டு இருக்கலாது இல்ல. இந்த என்னண்டா இப்ப இந்த சபையில நாங்க ஒரு முடிவு எடுக்கிறோம். என்னண்டா நீங்க இப்ப இந்த ஓட்ட போர்டுல வந்து உண்மையிலேயே பிரச்சனைக்குரிய பல்வேறு விடயங்கள் இருக்கு. நீங்க இந்த கடந்த வருடம் மார்ச் மாதம் யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி தாரேன்னு சொன்னீங்க. தண்ணி தாரேன்னு இப்ப நீங்க தண்ணி காட்டி இருக்கீங்க தவிர வேற எதுவும் நடக்க இல்லை. ஏன்னு கேட்டா இதுல வந்து இதுல இந்த வழங்கப்பட்ட நீர்நிலை நீர் இதுகள் முறையிலையும் கூட சீர்கேடுகள் இருக்குது. அடுத்து விசேடமாக தீவக பிரதேசத்துக்கு நைனா தீவுக்கு கடல் கடியில கொண்டு போறதுக்கு முடியாதா? அப்படிதான் ஆரம்பத்தில் இருந்த பிளான். அப்ப அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வேலைகளை செய்யணுமே தவிர மறுபடியும் அங்க ஆர்ஓ பிளான் போட்டு அந்த ஆர்ஓ பிளான் பிரச்சனை வந்து அதற்கு ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னு சொல்லி வருஷ கணக்கில் இழுபட்டு கொண்டு போய் கொண்டிருக்கோம். அப்ப அதனால வேண்டி அந்த 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 நடைமுறையை நாங்க விசேடமாக இந்த டிசிஸ்ல நாங்க முடிவு எடுக்கிறோம். அதாவது நைனா தீவுக்கு கடலுக்கு அடியில நீரை கொண்டு செல்வதற்கான பைப் போடுறதுக்கான வேலையை இதுல நாங்க டிசிஷனா எடுக்கிறோம். சரியா? அதுக்கு மேலதிகமாக விஷயம் வந்து சொல்லுங்க. இது சம்பந்தமா மேலதிகம் கதைக்கும். 3 மாச காலமா உப்பு தண்ணீர் தான் இருக்கு. நீங்க சொன்ன தீர்மானம் வந்து அன்னைக்கு நடைமுறைப்படுத்தினாலும் இப்படி ஒரு வருஷ காலங்கள் எடுக்கும். நாங்கள் அதுக்கிடையில் குறுகிய காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 45 நாள் எங்களுக்கு டெண்டர். அதாவது நீங்க சொல்ற காரணம் வந்து 3 மாசமா காரணம் இருக்கு. எப்ப முடிக்கணும் நீங்க சொல்ற காரணம் வந்து என்னன்னா கொண்டு வந்த பைப் மிதக்குமென்னு சொல்றீங்க. நீங்க அதுக்கான டெக்னாலஜியை பெறுங்க. அது வேற எங்கேயா இருந்தாலும் பெற்று உங்கள்கிட்ட இல்லையா வேற எங்கேயாவது பெறுங்க. நிரந்தரமா கடலுக்குள்ளாக கொண்டு வர வேலையை தான் பார்க்கணும். இல்லையால் அது சரி, உங்களோட தீர்மானத்தை நீங்க நிறைவேற்றி எங்களோட மேல அதாவது ஜெனரல் ஆஃபீஸுக்கு அனுப்புங்க. நாங்கள் எங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய இது வந்து நாங்கள் ரீஹாபிலிட்டேஷன் செய்து அதை கொடுக்கக்கூடிய நடவடிக்கை வெகு விரைவில் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் ஒரு 45 நாள் எடுப்போம். உங்களோட தீர்மானத்தை நீங்க அங்கே அனுப்புங்க. அதுக்குரிய நடவடிக்கை எடுப்பினோம். என்னன்னு சொன்னா நிதி இது பிள்ளையான நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். என்னென்றால் இது நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். கடைசியா தீவு பகுதியை அழிக்கப்படுகிறது என்றால் அது நீங்க தண்ணியை கொடுங்க. அந்த பகுதி தண்ணியை கொடுங்க, மின்சாரத்தை கொடுங்க. அதுதான் உண்மையிலேயே என்னன்னு சொன்னா மின்சார இயந்திரம் ஒன்று பழுதா போயிருக்குது. அதுக்கு நடவடிக்கை சொன்னா அந்த இயந்திர ஆபரேட்டர் வந்து உப்பு தண்ணியை விட்டுருக்காரு. அரசாங்கத்தில் சொத்து வீணா போயிருக்குது. அவனுக்கு தெரியாது நல்ல தண்ணியை விடுறா இல்லையா ரெடியா இருக்கு. அதனால மின்சாரமே இல்லைன்னு என்னன்னு சொன்னா சேமன் வேற பிரதேச என்ன இஷ்யூண்டா இப்ப நீங்கள் ஆர்ஓ பிளான் 9 அவுட் ஆயிட்டது. சோ இப்ப ஆர்ஓ பிளான் சீராக மட்டும் 9 தண்ணி யார் கொடுக்குற ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவருடைய கவனத்திற்கு
இப்ப என்னன்னா ஆரோ பிளான் என்னன்னு சொன்னா இப்ப நயினாதீவில் ஆரோ பிளான் செயலிழந்ததன் காரணமாக அங்கிருக்கிற மக்களுக்கு தேவையான குடிநீரை இனிவரும் அந்த 3 மாதங்களுக்கு வழங்குவது தொடர்பான பிரச்சனையும் இங்கே கதைக்கு வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. வேலன பிரதேசபையால நயினாவில் இருக்கிற பாடசாலைகளுக்கு இலவசமாக நாங்கள் தண்ணியை வழங்கி கொண்டிருக்கின்றோம், குடி தண்ணியை. இனி வருங்காலத்தில் அங்கிருக்கிற மக்களுக்கும் அந்த இனி வருகின்ற 3 மாதங்களுக்கும் அங்கிருக்கிற மக்களுக்கு தேவையான குடிநீர் வழங்குவதில் பாரிய இடர்பாடு இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல நீங்கள் விசேட நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொள்ளுகின்ற இடத்து தொடர்ச்சியாக அந்த பகுதி மக்களுக்குரிய குடிநீரை வேலன பிரதேசபையால் வழங்குவதற்குரிய ஏற்பாட்டை எங்களால் செய்ய முடியும் என்ற விஷயத்தை நான் குறிப்பிடுறேன். சரி, ஓகே. அது வறட்சி நிலைமை வரைக்குள்ள பிரதேச செயலாளர் அந்த வறட்சிக்கு முன்னதாகவே நீங்கள் அந்த கோரிக்கையை நீங்கள் எங்களுக்கு முன்வைச்சால் நாங்கள் அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சினூடாக அந்த வறட்சி நிவாரணத்தின் மூலமாக அந்த தேவையை பூர்த்தி செய்யலாம். இதே வேளையில் எங்களுக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஒரு முறைப்பாடு ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக எங்களுக்கு அந்த யாழ்ப்பாணம் கிளிநொச்சி தாளையடி குடிநீர் விநியோக திட்டத்தில் பல வீதிகளில் வீதியினுடைய ஒரு பக்கத்துக்கு குழாய் போடப்பட்டு அந்த வீதியின் ஒரு பக்கத்தில் இருக்கிற வீடுகளுக்கு தான் குடிநீர் விநியோகம் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் வீதியினுடைய மறுபக்கத்துக்கு அந்த குழாய் விநியோகம் மேற்கொள்ளப்படாதபடியால அந்த பகுதிக்கு விநியோகம் மேற்கொள்ளப்பட முடியாத நிலைமையும் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நாங்கள் செய்யலாது என்றால் நீர் விநியோக திட்டம் ஒரு குறிக்கப்பட்ட ஒரு பிரதான வீதியினூடாக போகின்ற போது வீதியினுடைய பைப் தாட்ட பக்கத்துக்கு மட்டும் தண்ணியை கொடுத்துட்டு மற்ற பக்கத்துக்கு தண்ணி கொடுக்காத நிலைமைக்கு நாங்கள் கொண்டு போக முடியாது. அது ஒரு பிள்ளையான வரைக்கும் அவருக்கு தெளிவுபடுத்து அப்படி இருக்கா நிலைமை. இது வந்து காரணங்களும் இந்த பிரச்சனை இருக்கு. தண்ணி இப்ப கொடுக்க துவங்கி இருக்கிறீங்க, ஆனால் ஒரு ரோட்டுக்கு ஒரு பக்கத்துல கொடுக்குறீங்க, மற்ற பக்கம் கொடுவாடி. அனைவருக்கும் வணக்கம். நான் ப்ராஜெக்ட் டைரக்டராக இருக்கிறேன். நீங்கள் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கல சொல்லியிருக்கேன் ரோட்டு போடைக்க பைப்பை போட சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்படி காய்க்கிறீங்க உங்களுக்கு? நான் அவருக்கு சொன்னேன் விஷயத்தை சொன்னாங்களே அவர்கிட்ட. சரி, நான் மரியாதை தான் காய்க்கிறோம். அமைச்சரவர்கள் கூடியபடி யாழ்ப்பாணத்துக்குரிய நல்லூரும் மற்றது ஓல்பாக் ஏரியாவுக்குரிய குடிநீர் வசதியும் வந்து முழுமையாக செய்து கொடுத்துருக்குறோம். அது வந்து உங்களை டீட்டெயில் வேணுமென்னா நான் உங்களுக்கு தருவேன். அதை விட வந்து நீங்கள் ஜிஎஸ்ஆர் சொன்னபடி நாங்கள் வந்து ப்ரொஜெக்ட் செய்யக்க வந்து 100% கவரேஜ் கொண்டு போகிறேன். நார்மலாக செய்கிறது ஒரு டவரோரோ ஒரு 20 கிலோமீட்டர் அப்படி தான் நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரொஜெக்டால் செய்வோம். என்னென்னு சொல்லி சொன்னால் மெயின் ரோட்டும் மற்ற ஆர்டிஏ ரோட்டும் செய்து கொடுப்போம். ஆர்டிஏ ரோட் செய்யக்க நாங்கள் பார்க்குறேன் என்றால் அதை வந்து நாங்கள் திருப்பி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுண்டு 2 பக்கம் ரைடர் மெயினும் போட்டு தான் கொடுக்குறோம். நாங்கள் அதுக்கு விட உள்ளுக்குள்ளே வர லேனுகள் எல்லாம் பலமையாக ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் யூனிட்டால தான் செய்கிறோம். பிரதான வீதிகள் உதாரணமாக இப்போ கண்டி வீதி, நாவலர் வீதி, அது ஒரு பக்கம் தான் போகுது. இல்லை 2 பக்கம் போட்டிருக்கும். A9 ரோட் வந்து 2 பக்கம் போட்டிருக்கும். மற்ற பக்கம் மற்ற வீதிகள் உள்ளுக்குள்ள வர வீதிகள் வந்து நார்மலாக நான் ப்ரொஜெக்டால செய்கிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் தந்ததின்படி ப்ரொஜெக்டில் வந்து காசும் இருக்குது, அதே நேரம் இது என்ன அதாவது ஒரு வீதியினுடைய 2 பக்கத்திலையும் இருக்கிற வீதிகள் வீடுகளுக்கு தண்ணி விநியோகம் நடைபெறும். விநியோகம் நடைபெறும். அது எந்த ஒரு விஷயத்திலையும் நாங்கள் செய்து கொடுப்போம். இதுல நான் டார்கெட்டையும் போட்டு தான் கொடுத்துருக்கேன். தேவையில்லை. இப்ப நீங்க சொல்ற விஷயம் ஒரு வீதி இந்த 2 பக்கத்துல இருக்கிற வீதிகள் அதுக்குள்ள இருக்கிற ஒழுங்குகள் எல்லாம் இருக்கும், வீட்டுக்கு தண்ணி போனால் சரி. 2 பக்கம் குடுவாடும். சில இடங்கள்ல வந்து பிரதேச வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கணும். சில இடங்கள்ல சின்ன ரோட்டுகள் வந்து நாங்கள் 2 பக்கம் போடலாம் 4 அடி 5 அடி இருக்கிற நடைமுறை குறுக்கால வெட்டுறதுக்கு எங்களுக்கு அப்ரூவல் வந்திருக்கிறோம். சில இடங்கள்ல இல்லாத இடங்கள்ல நாங்கள் கீழால துளைக்கிறது நடவடிக்கையும் செய்து கொண்டிருக்கிறோம். 2 பக்கம் தண்ணீர் குடுவாடும். அதுல இந்த வீதியில் அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த திட்டத்தின் மூலம் வீதியில நீர் வழங்கல் இருந்தால் வீதியினுடைய 2 பகுதியில் உள்ள மக்களுக்கும் உறுதிப்படுத்தா சரி, எல்லாருக்கும் கொடுப்போம். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. சரி சார் நெடுந்தீவிலும் சார் தண்ணி பிரச்சனை சார். சார் HSV நெடுந்தீவிலும் இந்த ஆரோ பிளான் பிள்ளையா இருக்கு. இல்லை நெடுந்தீவில் வந்து நெடுந்தீவும் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் அதில் வந்து சிபின்ற ஒரு பவர் ஃபெயிலியரால் அதாவது அதில் ஜென்ரேட்டரை மாற்றினதால ஃப்ரீக்குவன்சி மாறினால எங்களோட 2 VFD அதாவது வேரியபிள் ஸ்பீட் டிரைவ் வந்து அவுட்டாக போயிட்டுது. நாங்கள் கொண்டு கரெக்ட் பண்ணி எங்கள்கிட்ட இருந்த சாமான் போட்டு ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம்.
அதை 2 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்கிறோம். அது வெளிநாட்டிலேருந்து வர வேண்டிய சாமான் வந்த பிற்பாடு உடனடியாக அது செய்யப்படும். அதை தொடர்ந்து ஏடிபியால் வந்து அதுக்குரிய காசு ஒதுக்கப்பட்டு அடுத்த இன்னொரு 300 மீட்டருக்கு பிளான் போடுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். வெகு விரைவில் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும். இப்படித்தான் நடக்கும். டிசைன் முடிஞ்சது, டெண்டர்கள் என்ன போகும். என்னென்னா அங்கால வேலை செய்கிறதுகள் வந்து கொஞ்சம் டைம், அதாவது வளமையாக இந்தியாவில் ஒரு 3 மாதத்தில் செய்கிறேன்னா அங்கால ஒரு 6 மாதம் செல்லும். மெட்டீரியல் டிரான்ஸ்போர்ட்லேருந்து எல்லாமே வெகு விரைவில் அந்த இது வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். சரி, ஓகே. அடுத்தபடியாக காரநகர் பிரதேச செயலகத்தால் முன்வைக்கப்பட்டது. தனியார் காணி நன்கொடையாக வழங்கப்பட்ட போது நிரந்தரமான ஒரு போலீஸ் நிலையம் இல்லாமை என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச அங்கே தனியார் வீடுகள் போலீஸ் கொடுக்கக்கூடிய பொருத்தமான இடத்துல இருக்குமா? வாடகை அடிப்படையில் தற்காலிகமாக புதிய காணியில கட்டடத்தை கட்டுறதுக்கு நாள் செல்ற காரணத்தினால ஒரு காரநகர் பிரதேசத்தில், ஒரு மத்திய பிரதேசத்திலேயோ அல்லது பொருத்தமான பிரதேசத்தில் தற்காலிகமாக வாடகை அடிப்படையில் வீடு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? சார், நேற்றையார் எங்களோட கூட்டத்திலையும் இது தொடர்பாக கேட்டவை நாங்கள் எங்களோட களவுத்தியோத்தியர் மூலம் வீடு எடுத்து கொடுக்கிறோம். சரி, அந்த விருது அறிவிங்க. நாங்கள் அதை regarding the police station, DIG, regarding the Velan area also, so we have decided to establish a police post. Then Kites OAC also visited that place, and we have identified the private land with the building, so they have accepted to rent us. So we have given all the letters regarding that to the yes. So everything is ready. Only thing that we have to start it. Yes. Yes, என்ன நடந்தது? நேற்று கேட்டவங்க டீட்டெயில் நம்பரும் ஓனரும் அந்த டீட்டெயில்ஸை கொடுக்குறோம் சார். இன்றைக்கு நான் அவர்கிட்ட கேட்டேன், கொடுத்துருவோம். அப்போ 2 பிரதேச செயலாளர்களும் அதுக்குரிய ஒழுங்கமைப்பை உங்களுடைய விவரங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க. அதுக்குரிய தற்காலிக அடிப்படையில் தற்காலிக வீடுகளில் இந்த போலீஸ் நிலையத்தை ஆரம்பிக்கக்கூடிய நடவடிக்கை முன்னெடுப்போம். சரி. தெல்லிப்பள பிரதேச வெள்ளை பொன்னாலை வீதியில் இளவாலை வடமேற்கு கிராம அலுவலக பிரிவில் அமைக்கப்பட்ட பாலத்தினூடாக வெள்ள நீர் வழிந்தோடும் வகையிலான வாய்க்கால் அமைத்தல் தொடர்பாக 13 மில்லியன் ரூபாய் பெறுமதிக்கான மதிப்பீடு மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்குரிய அனுமதிக்காக கொஞ்சம் ஐயா, இந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இதுகளில் வந்து இருக்கிறது. அதை இதெல்லாம் டிவிஷன்லேயே பேசி முடிக்க வேண்டிய பிரச்சனை, இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சரியா? பிரதேச செயலாளர்கள் கௌரவ அமைச்சர் சொல்றது போல இது இங்கே கொண்டு வராங்க. உங்களோட அதிகார எல்லைக்குட்பட்ட வகையில செய்யக்கூடிய செயற்பாட்டு திட்டங்களை நீங்கள் இங்க மேலதிக அனுமதிக்கு எதுவும் தேவை இருக்குமாக மட்டும் இருந்தால் இங்க சமாளித்துக் கொள்ளுங்க. சரி, அடுத்த நல்லூர் பிரதேச பிரிவு அரியாலை காரைமுனங்கு திண்மக்கழிவு தரம் பிரிக்கும் இடம் மாற்றப்படுதல் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்டு தனியாருக்கு கழிவகற்றல் முகாமைத்துவ வழங்குவது தொடர்பாக தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது பிரதேச சபை தலைவரே தான் சொல்றீங்களா? இல்லை, சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதுக்கான 2026ஆம் ஆண்டு பாதையில் நவீன முறைக்கு அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கோம். ஏன்னா நாங்கள் சுற்றுச்சூழல் அதிகார சபையிலேருந்து அனுமதி பெறுறதுக்கு எங்களுக்கு உறுதி கட்டாயம் தேவைப்படும். அதை நீங்கள் தர சந்தர்ப்பம் இன்னும் நாங்கள் அதை நவீனமயப்படுத்தி சுற்றுலாத்துறையும் கவரக்கூடிய முறையில் சுற்றுலாத்துறையை மேலே உள்வாங்கி அதை பார்க்கக்கூடிய முறையில் நாங்கள் அதை நவீனமயப்படுத்துவோம். அது எங்களுக்கு அந்த பெஸ்டிங் ஓட குயிக்காக தர்றதுக்கான ஒழுங்குபடுத்த நீங்கள் செய்திருந்தீங்கன்னா இதில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிங்க டிஎஸ்க்கு ஒரு அறிவித்தல் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த உறுதி இல்லாதால எங்களுக்கு அடுத்த சுற்றுச்சூழல் அதிகார சபையிலேருந்து நாங்கள் இது போடுறதுக்கு இன்சினேட்டாக போடுறதுக்கும் அனுமதி பெறுறதுக்கும் நீங்கள் சரியான முறையில் அதை மானிட்டர் பண்ணி அதுக்குரிய நடவடிக்கை எடுத்தா சரி. ஏன் சார், நீங்கள் ஏற்கனவே உங்களோட சைட்டால் வந்து பார்க்கணும், நாங்கள் அதை ஒழுங்காக அழகாக தான் வச்சுக்கிறோம். இன்னும் நாங்கள் அதை மெருகு விட்டுருவோம். சரி, எங்களுக்கு அந்த உறுதியை பெற்று தரதுக்கான வேலை நடவடிக்கை குயிக்காக. சரி, நாங்கள் தொடர்ந்து எடுக்கிறோம். இந்த விடயம் ஏற்கனவே கதைச்சாச்சு.
இல்லை, இறுதி விடயமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினாலே சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அது நேற்று பின்னேரம் தான் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. வந்து நாங்கள் அடுத்த கூட்டத்துக்கு எடுங்க. இது இன்றைக்கு தான் வந்தது. இது தெரியாது, நேற்று பின்னர் அடுத்த கூட்டத்தின் அஜெண்டாவில் இதையும் சேர்த்துக் கொள்ளுங்க. இந்த கறவ மாடுகள் குறிப்பா யாழ்ப்பாணம் வேலனை அல்லப்படியில் கறவ மாடுகள் வெட்டப்படுது, கண்டோட கூட வெட்டப்படுது. சரி, இந்த ஆசிரியர்கள் இடமாற்றத்தில் அந்த அப்பீலை பற்றி ஒரு தலைவர் ஒரு விஷயம், யாழ்ப்பாணத்திலிருந்து இடமாற்றம் செய்யப்படுற ஆசிரியர்கள் அப்பீல் பண்ணி இருக்கிறார்கள். அந்த அப்பீலுக்காவது ஒரு சந்தர்ப்பம் கொடுப்பீங்களா? சேவையின் தேவை கருதிய இடமாற்றத்தின் அடிப்படையில் 193 ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்குது. அவர்கள் மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். அந்த மேன்முறையீடு பரிசீலிக்கப்படும் வரைக்கும் வந்து அந்த இடமாற்றங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட வேண்டும். இல்லை, இதில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து கதைக்கிறதுக்கு கொண்டுமே இல்லை. ஏனென்றால் இது வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும். நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கு. அது முடிந்த அப்புறம் இல்லை, அது தவறான கருத்து கௌரவ ஆளுநர் அவர்களே. இந்த மேன்முறையீடு என்பது வந்து உங்களுடைய திணைக்களங்களுக்கு செய்யப்பட்டிருக்குது. அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் வந்து நீங்கள் அந்த அவசரமாக அந்த இடமாற்றத்தை செய்கிறதுக்கு அவசரப்படுறதுக்குரிய காரணம் என்னன்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. வந்து தயவு செய்து வந்து நீங்கள் அப்படி செய்யாங்க. என்றால் மனிதாபிமான அடிப்படையில் நிறைய பேர் வந்து மோசமான பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட பிரச்சனைகளோடு இருக்கிறார், நோய்களோடு இருக்கிறார்கள், இயலாத பிள்ளைகளோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை வந்து நீங்கள் திடீரென்று மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் அவர்களை வந்து இடமாற்றம் பெற்று உடனடியாக போகணும் என்று சொல்லி நிர்பந்திக்கக்குள்ள அவர்கள் மோசமாக பாதிக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பங்கள் கடந்த காலத்தில் வந்து முல்லைத்தீவிலே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து இடமாற்றம் கொடுக்க தவறினதால அந்த பிள்ளை இறந்து அந்த அந்த பெரிய ஒரு பாதிப்பு நடந்திருந்தது. வந்து தயவுசெய்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இந்த ஒரு சட்டப்படி நீங்கள் இந்த வேலை செய்யணும். ஆக குறைஞ்சது நீங்கள் இந்த சேவையின் தேவையின் இடமாற்றத்தில் நீங்கள் இடமாற்றம் கொடுத்திருக்கிறவர்கள் செய்திருக்கிற மேன்முறையீட்டை பரிசீலிக்கும் வரைக்குமாவது வந்து அந்த இடமாற்றத்தை வந்து நீங்கள் நிறுத்தி வைக்க வேண்டும். வந்து நாங்கள் இடமாற்றம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி சொல்ல இல்லை. சரி, ஓகே ஓகேண்டா என்ன நடக்குமா அல்லது இப்படியே விடுறதா? இல்லை, இப்போ நீங்கள் அப்பீல் ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஐயா, இல்லை ஒரு நிமிஷம். உதாரணத்துக்கு இந்த இடமே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களை நீங்கள் மேன்முறையீட்டை பரிசீலிக்கிறதுக்கு நீதிமன்ற வழக்குக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு தொழிற்சங்கம் போட்ட வழக்கு. ஆனால் உங்களுடைய உத்தியோகத்தர்கள் உங்கள்கிட்ட மேன்முறையீடு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த மேன்முறையீட்டை பரிசீலிக்காமல் வந்து வாகனங்கள்ல கடிதங்களை கொடுத்து விலைய கல்விப்பணிப்பாளர்களுக்கு கொடுத்து வந்து அவர்களை ரிலீஸ் பண்ணது வந்து என்ன நோக்கத்துக்காக? தயவுசெய்து அப்படி செய்யாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கு, உங்களுக்கும் சகோதரர்கள் இருப்பார்கள், உறவினர்கள் இருப்பார்கள். வந்து ஆனால் இப்படி செய்யக்கூடாது. வந்து அவர்களும் மனிதர்கள், ஆசிரியர்கள் என்று சொன்னால் அவர்கள் எப்படி பிள்ளைகளை படிப்பிக்கிறது? ஏற்கனவே கணவன் வெளி மாவட்டத்தில் வேலை செய்யறார், ஒரு பிள்ளை கேன்சர் பேஷண்ட், அந்த டீச்சருக்கு நீங்க வெளி மாவட்டத்தில் டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்க. கடைசி இந்த அப்பீலையாவது பரிசீலிங்க, விண்ணப்ப மேன்முறையீட்ட பரிசீலனை செய்யுங்க. ஏன் அதுக்கு மறக்கிறீங்க? நாங்கள் உங்களோட சட்டத்திட்டங்களின் படி செயற்பட சொல்லி தானே சொல்றோம். அப்பீல் என்ன அதுக்குள்ள வந்து நீங்கள் பரிசீலிக்காமல் இந்த இடமாற்றத்தை 8 நாள் இருக்கு பாடசாலை விடுமுறைக்கு. 10 நாட்கள் பாடசாலை விடுமுறை நாட்கள். இதுல வந்து பரிசீலனை செய்து போட்டு வந்து நீங்கள் ஏன் அவர்களுக்கு அந்த இடமாற்றத்தை கொடுக்கலாம்? பரீட்சை நடந்து கொண்டிருக்குது. பரீட்சைக்கு வந்து மாணவர்கள் வந்து தோற்ற வேண்டி இருக்குது. பரீட்சைக்கு படிப்பிச்ச ஆசிரியர்களுக்கு இடமாற்றம் கொடுக்கப்படுது என்று சொன்னால் இந்த 8 நாட்களுக்குள்ள அந்த மாணவர்கள் நலன் அடிப்படையில் இந்த இடமாற்றம் செய்யப்படுது. வந்து என்ன நோக்கம்? 6 மாத குழந்தையோட இருக்கிற ஆசிரியரும் எந்த பரிசீலனையும் இல்லாம அனுப்பப்படுது. நோயாளி, கேன்சர் நோயாளி அனுப்பப்படுது. செல்பீசிகளோட இருக்கிற ஆசிரியர்கள் அனுப்பப்படுறார்கள். இப்படி பாரதூரமா பாதிக்கப்பட்ட அதை விட வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை 4.4 என்ற நாங்க டீச்சரோட இடமாற்ற சபை ஒன்று இருக்கத்தக்கதாக அந்த இடமாற்ற சபையை இந்த திணைக்களங்கள் எல்லாம் கூடி வந்து முடிவுகள் எடுத்திருக்கத்தக்கதாக அந்த இடமாற்ற சபையில் தீர்மானங்களை மதிக்காமல் ஏன் இவ்வாறு செய்யப்படுகிறது? சேவையின் தேவை என்றது வந்து அவசர அடிப்படையில் 3 திட்டங்களின் கீழே தான் செய்யப்படலாம். ஆனால் இன்றைக்கு வந்து 193 பேருக்கு வந்து இடமாற்றம் கொடுக்கப்படுது. வந்து ஒரு உங்களிடம் செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மேன்முறையீட்டை பரிசீலித்து விட்டு அவர்களை அனுப்புங்கள். தயவுசெய்து வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க. 8 நாள் இருக்கு பாடசாலை விடுமுறைக்கு. தயவுசெய்து வந்து அந்த முடிவை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி மிக தாழ்மையாக உங்கள்கிட்ட கேட்கிறோம்.
8 நாள் பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கு. பரீட்சை நடைபெற்று கொண்டிருக்கிறது 8 நாள் இருக்குது வாங்க. பேப்பர் திருத்தவணும், அந்த டீச்சர்கள் தான் திருத்தவணும். அங்கால பாடசாலை விடுமுறை நாள். மத்திய மாகாணங்களிலே மத்திய மாவட்டங்கள் எங்களோட மாகாணத்தில் இருக்கிற மத்திய 3 மாவட்டங்களோட டிசிசி மீட்டிங்குக்கு போனால் தான் தெரியும். அங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து தான் மத்திய 4 மாவட்டங்களுக்கும் ஆசிரியர்கள் போக வேண்டிய தேவை இருக்குது. இப்போ இங்கேருந்து போகாட்டில் அந்த பிள்ளைகளுக்கு யார் கல்வி வசதி அதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களில் இருக்கிற பிள்ளைகளின் ஒரு வசதிகள் பாதிக்கப்பட்ட யார் அதுக்கு பொறுப்பு? அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அவர்களே, அதில் எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. ஆனால் அதுக்காக வந்து ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்கள், நோயற்ற பிள்ளைகளோடு இருக்கிறவர்கள் வந்து மனிதநேயமற்ற வகையில் வந்து எந்த விதமான ஒரு அந்த பரிசீலனைகளும் இல்லாமல் அனுப்பப்படக்கூடாது. அதுக்கு தான் சட்டத்திட்டங்கள் இருக்கு, தொழிற்சங்கங்கள் இருக்குது. சட்டத்திட்டங்களை வந்து நீங்கள் விரும்புகிறபடி வந்து அப்படி செய்யக்கூடாது. அப்ப நீங்கள் வந்து எடுத்த கொஞ்சம் நில்லுங்கள் தம்பி. இந்த யாரு கல்வி டிரஞ்சன், நீங்க என்ன சொல்றீங்க? என்னண்டா எந்த கோரிக்கை ஒன்று இருக்கு என்னன்னு கேட்டா, இங்க பாருங்க, எந்த கோரிக்கை ஒன்று இருக்குது. இது வந்து கட்டாயம் இவங்க போயிட்டு டியூட்டி அசியூம் பண்ணணும்னு சொல்றீங்க. அது ஓகே, சரியா? சட்ட ரீதியா சரி. என்கிட்ட இங்கே மாத்திரமல்ல, நாங்க இவங்களுக்கு இறக்க பார்க்கின்ற பொழுது அங்க இருக்கிறாங்க 10 வருஷம் வேலை செஞ்சு போட்டு ஆக்கள் வரையிலாம இருக்கிறாங்க. அவங்களோட பிரச்சனையும் இதுல இருக்குது. இருந்த போதிலும் கூட நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு 10 நாள் தான் இருக்குது ஸ்கூல் லீவ் கொடுக்கறது. அப்ப அந்த ஸ்கூல் லீவ் வரைக்கும் சரி இவங்களை இங்கே இருக்க வச்சுக்கொண்டு அதுக்கு பிறகு ஏதாவது கட்டாயம் அவங்க போய் ஆகணும். ஓம் சார், அப்படியாப்பட்ட ஒரு முடிவு அதுக்கு உடன்படுறேன் சார். அதுக்கு பிறகு அவங்க போயிட்டு அவங்க டியூட்டி அசூம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு அப்பீல் போட்டு அது நியாயமற்றது தலைவர். அதிகாரிகள் பொறுப்பற்று செயல்படுறதுக்கு நீங்கள் இடமளிக்க கூடாது. ஒருவர் வந்து செல்ல முடியாதுன்னு சொல்லி ஒரு மேன்முறையீடு செய்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அவருக்குரிய கிரவுண்டை வந்து நீங்கள் பரிசீலித்த பிறகுதான் நீங்கள் அதை அனுமதிக்க வேணும். அது இன்றைக்கு வந்து அவருக்கு விட்டுட்டு போறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒரு இயலாத பிள்ளையை விட்டுட்டு போறதுக்கு அல்லது நோய் தாய் தகப்பனை விட்டுட்டு போறதுக்கு வந்து நீங்கள் போன பிறகுதான் சொல்லி அப்ப நாளைக்கு சாக்கொடுத்தி போட்டு போறதாங்க. இதை வந்து கல்வி அமைச்சின் செயலாளர் வந்து ஒரு நியமனத்தை நிப்பாட்டினா அதை பரிசீலிக்க வேண்டும். என்னென்னா ஒரு அரசாங்க ஊழியருக்கு வந்து அப்பீல் போடுறதுக்கான உரிமை இருக்குது. அந்த அப்பீல் மறக்கப்பட்டால் மறு அப்பீல போடுறதுக்கு உரிமை இருக்குது. எனவே சில முறைப்பாடுகளை பார்க்குற பொழுது அப்பீல் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் தான் இது அனுப்பப்படுறது. இப்போ ஒரு ஆளை கொண்டு நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கால கொண்டு கிள்ளஞ்சியில் அல்லது முல்லைத்தீவில் மன்னாரில் பவுனியால கொண்டே போடுறோம்னா என்ன கிரைட்டீரியால கொண்டே போடுறோம். கிள்ளஞ்சியில் பார்த்தா 70 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் மன்னாரில் கொண்டே போடுறோம்னா உண்மையாக பாடத்தெரிவு இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க சேவையின் தேவை இடமாற்றம்னு சொன்னால் அந்த இடமாற்றம் சம்பந்தமாக ஒரு சேவையின் தேவை இடமாற்றத்தில் ஒரு 2 பேர் 5 பேரை மாற்றலாம். ஆனால் ஒரு 100 பேர் 200 பேரை மாற்றுறது உண்மையிலே அது பொருத்தமற்ற வேலை. அது அனுவல் டிரான்ஸ்ஃபரோட தான் செய்ய வேண்டும். எனவே இது சம்பந்தமாக நாங்கள் வட மாகாணத்தில் சரியான முறையில் ஒரு இடமாற்ற கொள்கையை முன்வைக்க வேண்டும். அது காலத்துக்கு காலம் நேரத்துக்கு நேரம் பின்பற்றப்படுறதால அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அது ஒரு மன உளைச்சலை ஆசிரியருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது சொன்னால் இந்த ராங்ஸரால தயவு செய்து இந்த ராங்ஸரை நீங்கள் ஏதாவது ஒரு வழியில சரியான முறையில கொண்டு போகணும். இல்ல இதுல இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம விளங்கிக் கொள்ளணும். இது வந்து இந்த டான்சர் வந்து நம்ம எடுக்கிறது இல்லையே, டான்சர் போர்டு இருக்கு, தொழிற்சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த டான்சர் போர்டில் தான் இது முடிவு எடுக்கப்படுது. அப்படித்தானே நிரஞ்சன்? தொழிற்சங்கம் பங்கு பெற்றாத அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றம். ஐயா கொஞ்சம் இருங்க ஐயா. இதுல தனியாக யாழ் மாவட்ட ஆசிரியர்கள் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்கையில் இப்போ இடமாற்றம் வழங்கப்பட்டிருக்கிற வெளி மாவட்டத்தில் ஏறத்தாழ 8 அல்லது 9 வருஷம் வேலை செய்து முடித்திருக்கிற 350 ஆசிரியர்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. சரி, அப்போ அந்த ஆசிரியர்கள் இந்த பிரச்சனைகளையும் நாங்கள் பார்க்கத்தான் வேணும். மேடம் இதில் வந்து ஏற்கனவே கௌரவ ஆளுநர் சொல்ல போகிற நீதிமன்ற நடவடிக்கைகளும் இருக்குது. சரி, அப்போ இதில் நாங்கள் இந்த பொதுச்சபையில் நீதிமன்ற நடவடிக்கையில் இருக்கிற ஒரு விஷயம் சம்பந்தமாக எங்களால் ஒரு எல்லைக்கு மேலே கதைக்கவும் மேலாது. நீதிமன்றத்தில் ஒரு நடவடிக்கை இருக்கிற பொழுது வந்து எப்படி இந்த இடமாற்றம் கொடுக்கப்பட்டது? நீதிமன்றத்தில் எப்படி கொடுக்கப்பட்டது? இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்படையில் நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு கேட்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தால் இடைக்கால தடை உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கையில் மற்ற இதில் பிடி இந்த டிரான்ஸ்போர்ட் தானது மாகாண கல்வி திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்டது. முதல் ஆசிரியர் சங்கங்களை முனைச்சு தான் இந்த இடமாற்றம் நடந்தது.
அப்புறம் ஆசிரியர் சங்கங்களை இணைச்சு செய்யலான்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதன் அடிப்படையில் தான் மாகாண கல்வி திணைக்களத்தால் அந்த பட்டியல் மீளப்பெறப்பட்டு இப்போ தற்பொழுது திருப்பி அந்த பட்டியல் சில பிள்ளைகள் இருந்தபடியாக சரி செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கு. சரி, அதான் முடியும். அப்படி சரி, ஓகே. அப்படின்னா நாங்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்ட வடக்கு மாகாண கல்வி அமைச்சினுடைய செயலாளர் அவர்களுடைய கௌரவ ஆளுநர் அவர்களுடைய விடயத்துக்கு இந்த பாரப்படுத்தி கொண்டு நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஒரு முதலாவது இந்த வருடத்திற்கான முதலாம் காலாண்டுக்கான கூட்டத்தை முதல் ஒரு விடயம் அரசாங்க அதிபர் என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த தையிட்டி விகார தொடர்பாக வந்து என்ன முடிவு? சரி, முடிஞ்சு நீங்க அந்த மாதிரி விஷயங்களை பேசுகின்ற போது நீங்க அதுக்கு ப்ரொபோசல் தாங்க நாங்க சொல்றோம். அது ஏற்கனவே உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அபிவிருத்தி குழுவுக்கும் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தால் அனுப்பப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வந்து இது ஒரு கொதிக்கிற பிரச்சனையா இருக்கிற பொழுது வந்து நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்றதை வந்து நீங்கள் வெளிப்படுத்துங்க. சரி, இது விடயம் தையிட்டி விகார சம்பந்தமாக ஏற்கனவே கொழும்பில் நடைபெற்ற கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. கலந்துரையாடலில் அதனுடைய விவரங்கள் எங்களால் மாவட்ட அரசாங்க அதிபராலையும் தெல்லிப்பளை பிரதேச செயலாளரையும் இந்த காணியினுடைய உண்மையான நிலைப்பாடு தொடர்பாக அறிய தரப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே அவர்கள் உறுதிகளுடைய அந்த காணி உரிமையாளர்களுடைய உறுதிகளுடைய உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்காக அதனுடைய பிரதிகள் எங்கள்கிட்ட கோரியிருந்தார்கள். அந்த பிரதிகளையும் நாங்கள் வழங்கி இருக்கிறோம். ஆகவே அதனுடைய தொடர் நடவடிக்கைகள் பௌத்த சாசன அமைச்சால மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அது காணி உறுதிகள் அந்த அந்த பௌத்த சாசன அமைச்சுக்கு என்ன அடிப்படையில் வந்து அந்த காணியை பரிசீலிக்கிறதுக்கான அந்த அதிகாரம் போயிருக்கிறது அரசாங்க அதிபர் அவர்களே? அந்த பௌத்த சாசன அமைச்சுக்கு அந்த காணியை பரிசீலிக்கிறதுக்கான அதிகாரம் எப்படி போயிருக்கிறது? காணி உரிமை யாருக்குன்றதை பரிசீலிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தானே இருக்குது. காணியினுடைய உரிமைகளை அது எப்படி பௌத்த சாசன அமைச்சு பரிசீலிக்க முடியும்? அந்த கலந்துரையாடல கௌரவ கடற்றொழில் அமைச்சர், கௌரவ பௌத்த புத்த சாசன அமைச்சர் உட்பட ஒரு குழு, நீதி அமைச்சர் உட்பட குழு நியமிக்கப்பட்டு அந்த குழுவினுடைய அங்கத்தவராக அரசாங்க அதிபரும் தெல்லிப்பளை பிரதேசம் இருக்கிறோம். ஆகவே அவர்கள் அந்த ஆவணங்களை பரிசீலிக்க கேட்ட அடிப்படையில் அவர்களுக்குரிய அந்த உறுதிகள் எல்லாம் கையளிக்கப்பட்டு அது பதிவாளர் நாயக திணைக்களத்திலே பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த உறுதிகள் அவர்களுடைய பரிசீலனையில் இருக்கு. அப்ப இந்த அளவில் அந்த காணிகள் விடுவிக்கக்கூடியதாக இருக்கும் சொல்ல தெரியாது. அது நீங்க சொல்லணும். காணி எப்போ விடுறதா? சரி, ஓகே, நான் பார்க்குறேன். காணி எப்போ விடுறது தலைவர்? அந்த காணிகள் இந்த அளவில் விடுவிக்கக்கூடியதாக வெகு கூடிய சீக்கிரமா விடுற. அதுக்கு பிறகு நீங்க ரெஸ்டா இருக்கலாம். விளங்கல? அதுக்கு பிறகு நீங்க ரெஸ்டா இருக்கலாம். தலைவர், இது பொறுப்பான பதில் இல்லை தலைவர். என்னன்னா மக்கள் வந்து ஒரு பாரிய நெருக்கடியில இருக்கிறான். பொறுப்பா தான் பதில் சொல்லி இருக்குது. அதனால வெகு கூடிய சீக்கிரம் விடப்படும். அடுத்த இந்த வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் இந்த யானைகள், காட்டு யானைகளால் அளிக்கப்பட்டது தொடர்பாக அந்த யானைகள் எப்படி அந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது என்பது தொடர்பாக நீங்கள் ஒரு விசாரணை ஒன்று நடத்துகிற என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். ஏனென்றால் அது அந்த மக்களை அங்கிருந்து அகற்றி சிங்கள குடியேற்றங்களை கொண்டு வருவதற்காக ஒரு கேள்வி தயவு செய்து வந்து அது தொடர்பாக ஒரு விசாரணை ஒன்று செய்யும். ஓகே, ரைட். ஆகவே அந்த வகையில் இன்றைய இந்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கௌரவ அமைச்சர், கௌரவ ஆளுநர், பார்லமெண்ட் உறுப்பினர் கலந்து கொண்டு அனைத்தருடைய ஒத்துழைப்போடையும் இந்த கூட்டத்தை நாங்கள் அபிவிருத்தி நோக்கி நடத்தியிருக்கோம். அந்த வகையில் கௌரவ அமைச்சர் அவர்களுடைய கருத்தோடு இந்த கூட்டத்தை நிறைவு செய்து கொள்வோம்.